பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 34 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். இப்போ சிங்கங்களுக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கையில் தேவை சந்திக்கப்படாமல் பட்டினியாக இருக்கும். அவைகள் தாழ்ச்சி அடையும், அவருடைய வாழ்க்கையில் குறைவு வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, 104 சங்கீதம் 21 வசனத்தில் நான் வாசிக்கும்போது, பாலசிங்கம் கர்ச்சித்து தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்க தேடும் என்று வாசிக்கிறோம். அப்போ பாலசிங்கங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது, கர்ச்சிக்கிறது தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தேடும் என்று வாசிக்கிறோம். இப்போ தேவனாலே அவைகளுக்கு ஆகாரம் கிடைக்க வேண்டும். சிங்கம் கர்ச்சிக்கும் போது ஆங்காங்கே இருக்கிறதான மிருகங்கள் அவைகள் ஓடி வருகிறது. சிங்கம் வேட்டையாடி அவைகளை சாப்பிடுகிறது. வேட்டையாடி தன்னுடைய தாபரத்தை, தன்னுடைய குகையை ஆகாரத்தை நிரப்புகிறது என்று நான் வாசிக்கிறோம். அப்போ அந்த அவைகள் முதலாவது கர்ச்சிக்கிறது, ஆண்டவர் நோக்கி கர்ச்சிக்கிறது, தேவனாலே அவைகள் ஆகாரம் கிடைக்கும்படியாக அவைகள் தேடுகிறது. இப்போ அவைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்போ கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வராது என்று தாவீது சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுது தேடுவது? நீதிமொழி 8 வாசிக்கும்போது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சாலமன் சொல்கிறார். இப்போ அதிகாலையிலே ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரை கண்டடைய முடியும். அதிகாலையில் தேடும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும். அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது, காலையிலே அவர்கள் பாளையத்தில் பனி பெய்திருந்த அந்த பனி விலகின பிற்பாடு உருட்சியான ஒருவித வஸ்து அந்த தரையெல்லாம் நிறைந்து கிடக்கிறதை கண்டார்கள். இப்போ காலைதோறும் மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த மன்னா சூரியன் உதித்து விட்டால் அது உருகி போகும். சூரியன் பொழுது ஏற ஏற, வெயில் ஏற ஏற அவைகள் உருகி போகும் என்று வாசிக்கிறோம். அந்த மன்னா பொறுக்க வேண்டிய நேரம் சூரியன் வருவது என்பதாக அதிகாலையில் அவைகளை பொறுக்க வேண்டும். அதிகாலையில் பொறுக்காமல் கொஞ்சம் பொழுது விடிந்த பிற்பாடு, சூரியன் எழும்பின பிற்பாடு அவர்கள் வருவார்களானால் அந்த மன்னா உருகி போகும், அவர்களுக்கு மன்னா கிடைக்காது. மன்னா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் வர வேண்டும். காலையில் வந்தால் தான் மன்னா கிடைக்கும். இப்போ காலையில் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை கொடுக்கிறார். நன்மையானதை ஆண்டோடதும் இருந்து மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு சொல்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். இப்போ நன்மையானவைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ ஆண்டவரை நம்ம தேடுவோமானா நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வராது. இன்றைக்கு எத்தனை விதமான குறைவுகள் காணப்படுகிறது, எத்தனை விதமான தேவைகள் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவரை நம்ம தேடுவோமானா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக்கப்படும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை விட்டு யார் யாரையோ தேடுகிறோம், யார் யாருடைய முகத்தையோ நாம் பார்க்கிறோம், யார் இடத்துல உதவி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் உதவி கிடைக்காம நாம் வெறுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுவோமானா நிச்சயமாகவே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? எத்தனை பேர் நாம் ஆண்டவரை தேடுகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறோம்? இயேசு சொல்கிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் கூட கொடுக்கப்படும்? முந்தின வசனங்களை வாசிக்கும் போது, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். முதலாவது ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு எது தேவையோ அது நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது என்று நான் வாசிக்கிறோம்.
இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவைகளை ஏற்கனவே அவர் முடிசூட்டி வைத்திருக்கிறார். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையாய் முடிசூட்டி வைத்திருக்கிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்பதாக. ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து அவைகளை முடிசூட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டோட சமூகத்தில் போய் ஆண்டவரை தேடி ஆண்டோட பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டோட திருமுகத்தை நோக்கி பார்த்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய மகன் வெளியூரில் போய் படிப்பதற்காக போகும்போது அவருடைய கரத்தில் ஒரு வேதாகமத்தை கொடுத்து அனுப்பினாள். மகனே, நீ ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், இந்த வேதத்தின் வழியாக ஆண்டவர் உன்னோடு பேசுவார், இந்த வேத வசனம் உன்னை நடத்தும், இந்த வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தை கொடுத்து அனுப்பினாள். ஆனால் அந்த பையன் வெளியூருக்கு போனான். அவன் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தான். நண்பர்களோடு நேரங்களை செலவழித்தான். வேதாகமத்தை வாசிக்காமலே இருந்தான். சில நாட்கள் ஆனது. கையில் அந்த காசுகளெல்லாம் செலவழிந்த பிற்பாடு அம்மாவுக்கு அலைபேசி வாயிலாக, அம்மா எனக்கு பண தேவை இருக்கிறது, எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்கிறார்கள், நீ வேதாகமத்தை வாசித்தியா? வேதாகமத்தை வாசிக்கும்போது தேவனுடைய தேவைகளை சந்திப்பார் என்று. அந்த பையன் நீண்ட நாட்கள் வரைக்கும் வேதாகமத்தை வாசிக்கவே இல்லை, வேதாகமத்தை திறக்கவே இல்லை, வேதாகமத்தை அவன் திறந்து கூட பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவைக்காக தாயை பார்த்து எனக்கு பணம் தேவை இருக்குது, பணம் அனுப்பு, காசு அனுப்பு என்று சொல்லி முறையிட்டு கொண்டிருப்பான். ஒரு நாளோட வாழ்க்கையில் மிகவும் குறைபட்டவனாக, அடுத்த வேளை சாப்பாடு ஒன்றும் இல்லாதவனாக, அவனுடைய தேவைகளை சந்திக்கப்படாமல், அவனுடைய கையில் காசு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கும்போது அம்மா வேதத்தை வாசிக்க சொன்னாலே, வேதத்தில் என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை திறந்து பார்த்தா வேதாகமத்துக்கு உள்ள ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூபா நோட்டை தாய் வைத்திருந்தாள். அப்போது அந்த பையன் இவ்வளோ நாளும் வேதாகமத்தை வாசிக்காத அப்படின்னாலே அவன் தேவைகள் சந்திக்கப்படாதவனாய் காணப்பட்டான். வேதத்தை திறந்து அவன் வாசிக்க ஆரம்பித்த போது ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானதை தாய் ஏற்கனவே அந்த வேதாகமத்துக்கு உள்ளே வைத்து அந்த ஜிப்பு போட்டு மூடி மகனிடத்தில் கொடுத்து அனுப்புனான். மகனை அனுப்பும்போது வெறுமையாக அனுப்பவில்லை, அவனுடைய தேவைக்கு அதிகமான காசை, அவனுக்கு தேவைக்கு அதிகமான பணங்களை கொடுத்து அனுப்பினாள். ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. வேதாகமத்தை வாசிக்காத அப்படின்னாலே அநேக நாட்கள் அவன் பசியோடு பட்டினியோடு காணப்பட்டான். இதே போல தான் ஆண்டவர் வருஷத்தை நன்மையை முடிசூட்டி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை தேடாதபடினாலே, ஆண்டோட சமூகத்தின வராதபடினாலே, ஆண்டோட திருமுகத்தை நோக்கி பார்க்காதபடினாலே, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடாதபடினாலே, நம்ம ஜெபிக்காதபடினாலே, ஜெபத்தில் ஆண்டவரை தேடாதபடினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ தேவைகள் நடுவில் நீங்கள் வாடி தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன செய்வது என்று சொல்லக்கூடியதான தடுமாற்றத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். நீங்கள் வேதத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், ஜெபத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், உபவாசத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து ஆண்டோட திருமுகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஆலயத்தில் சென்று ஆண்டோட முகத்தை பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவரை நீங்கள் அனுதினம் தேடுவீர்களானா உங்களுடைய தேவைகள் நிச்சயமாகவே சந்திக்கப்படும். நீங்கள் தேடுகிறதான அந்த நிம்மதி கிடைக்கும், நீங்கள் தேடுகிறதான அந்த பணத்தேவைகளை சந்திக்கப்படும், நீங்கள் தேடுகிறதான அந்த சுகம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் தேடுகிறதான எவைகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எவைகள் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆகையினாலே கர்த்தரே தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவீது சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருந்தபோது எல்லாவற்றுக்காகவும் ஆண்டோட சமூகத்தில் தான் அவர் தேடினார், ஆண்டோட சமூகத்தில் தான் வந்தார், ஆண்டோட சமூகத்தில் தான் அவர் வந்து பாருங்கள் 30ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 30 தாவீது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அப்புறம் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஆண்டவரே, எனக்கு உள்ள எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், எனக்கு அது திரும்ப தருவீரான்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவைகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். பாருங்கள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
இழந்தபோது தனக்கும் தன்னோட கூட இருந்த எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போகும்போது அழுதான். அது பிற்பாடு ஆண்டவர் நோய் கூப்பிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அவைகளை நீ மீட்டுக்கொள்வ என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். ஒரு சிறிய காரியம் கூட, ஒரு சின்ன பொருள் கூட நஷ்டப்படாதபடி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். அப்போ இவ்வளோ நேரம் அழுதது வீணாக போச்சுது. அந்த நேரத்தில் அந்த நஷ்டப்பட்ட உடனே ஆண்டவரை தேடி இருப்பானா, அழ வேண்டிய தேவையில்லை. அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதானே, அழுது தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்தானே. அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண போது விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அதனால தான் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்பட ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது சொல்கிறார். இந்த பால சிங்கங்கள் கூட தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சிங்கங்கள் கூட உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறது. உம்மாலே ஆகாரம் கிடைக்கும்படி அவைகள் ஆண்டவர் உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகள் ஆகாரம் கொடுப்பீர், அவைகளுடைய தேவைகளை சந்திக்கிறீர் நாங்கள் வேத்தினூடாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுடைய தேவைகளை சந்திக்கப்பட நீங்கள் வல்லவராய் காணப்படுகிறீங்க. நாங்கள் உண்மை ஆண்டவரை தேட வேண்டிய விதமாக தேடாதபடினாலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியை தேடாதபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறோப்பா. என்னுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டதான என்னோடு ஜெபிக்கிறதா நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் உண்டாகட்டும். உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.